எகிப்திலிருந்து விடுதலையான பிறகு இஸ்ராயேல் மக்கள் மோசேயால் வழிநடத்தப்படுகிறார்கள். மோசே மீண்டும் வலியுறுத்துவது இதுதான்: உன் முழு உள்ளத்தோடும் கடவுளை அன்பு செய். கடவுளை அன்பு செய்வதே கடவுள் கட்டளையை கடைபிடிப்பதிலே காண்பி. கடவுள் சொல்வதற்கு செவி கொடு. இஸ்ராயேல் மக்களை ஒரு ஆழமான விசுவாசத்துக்கு வழிநடத்திய வார்த்தைகள் இவைகள். பல சமயங்களில் அவர்கள் பின்னோக்கி சென்ற பொழுதெல்லாம் இதை மறந்து விட்டதனால்தான் நம்பிக்கை குறைவு. இயேசுவும் சீடர்களால் குணப்படுத்த முடியாத ஒரு புதுமையை குணமளித்து விளக்குகிறார்: நம்பிக்கை வேண்டும் என்று. கடவுளை நம்புவது என்பது நம்முடைய உடல் உள்ள ஆன்மம் சம்பந்தப்பட்டது. முழுவதுமாக கடவுள் மீது நம்பிக்கை வைத்து அவர் செயலாற்றுகிறார், மீட்கிறார், வழிநடத்துகிறார் என்று அவருக்கு சரணடைவது. அது வலிமையாக இருக்க வேண்டும். மோசே சொன்னபடி அந்த கட்டளையை கடைபிடித்து கடவுளுக்கு செவி கொடுத்து கடவுளை அன்பு செய்தால் இப்படிப்பட்ட நம்பிக்கை பலம் நமக்கு வரும். இறைவன் என்னென்னு வாழ்த்து பெறுவாராக.